நீ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், கல்வி அமைச்சர், சொல்லு பார்லிமெண்ட்ல பதில் சொல்ல, இப்ப சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தா ஓடி போயிருப்பான். Why? Because this is. Can you deny the existence of Ramanathapuram? Can you deny the existence of Meenakshi Lord Shiva from Tamil Nadu? Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukarur from the society? Those who are propagating this kind of theory, they are fooled, they are misunderstood. Let Lord Shiva forgive them. நம்மளுடைய ஊடகங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் சும்மா அந்த அவங்களுடைய கிளைகள் அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஒரு எஜெண்டா கொடுத்துறான் இன்னைக்கு விவாதி. அண்ணா திமுக இடையே அண்ணா திமுக கூட்டணிக்கு ஒரு வார விஜய், அவர் அங்கே கேஸில் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் குழம்பிட்டு இருக்காரு. இங்கே என்னடா விஜயின் ரயில் புறப்படுமா சொல்லிட்டு அமித்ஷா கேட்குறாரு. எப்படி ஒரு தமிழை வந்துட்டு இங்கே முதல்வர் ஆகலாம், எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஊன்னு பேசுகிறாரு. இங்கே என்ன பண்ணணும், அமித்ஷா வந்த உடனே கருப்பு கொடி காட்டுமா இல்லையா, பூங்கொத்து கொடுக்குறான் பாஜக ஒருத்தவங்க போய். ஏன் அங்கே வந்துட்டு தமிழன், நீ குஜராத்தி, நீ அங்கே வர அப்படி கேட்கல யாரும். அப்புறம் மோடி வந்துட்டு இன்னும் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டன் கோயிலுடைய ரத்ன பண்டாரி அதனுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கும் பொக்கே எடுத்து போய் கொடுக்குறான். உங்களை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்றதை விட ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ட்ரூத் இஸ் டிவைன், வி மஸ்ட் சர்வ் த ட்ரூத். நம்மளுடைய வாழ்க்கையில எது உண்மை எது போய், நம்மில் எது உண்மை எது போய் இப்படின்ற ஒரு ஆய்வோடு இந்த வாழ்வை தொடருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றார். மதுரைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மனை தரிசித்து விட்டு வெளியில் வந்து அவர் பேட்டி அளிக்கின்றார். என்ன பேட்டி அளிக்கின்றார்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நாங்கள் தீபத்தை ஏற்றியே தீர்வோம், அது எங்களோட உரிமை, அதை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். ஆமாங்க, அவங்க பிஜேபி, அதான் அவங்களுடைய வேலை, அதுதானே அவங்க பேசுவாங்க. இதில் என்னங்க ஆச்சரியப்படத்தக்க விடயம், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரு அந்த விடயம் சப்ஜுடைஸ்ட், இப்போ நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு, அந்த அமர்வினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த விசாரணை வந்துட்டு ஜனவரி 9ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ மறுபடியும் விசாரணைக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல்வேறுபட்ட ஆதாரங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, தொல்லியல் துறையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அது கொடுக்கணும், அதன் மேலே விசாரணை நடக்கணும். ஒரு சப்ஜுடைஸ்டு விடயத்தை வந்துட்டு பொதுவாக ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் பேசக்கூடாது. ஆனால் இந்த அமைச்சர் சங்கி இதெல்லாம் பற்றி எதையும் கண்டுகொள்ளாமல் நேராக வந்து சாமி கும்பிட்டுட்டு இதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு பேசுகிறாரு, விட்டு தர மாட்டோம் அப்படின்ட்டு. 2 விஷயம். திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் கார்த்திகை தீபம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது தமிழர் விட இந்து அப்படின்ற ஒரு மதத்தினரோட எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்து மதத்துக்கு சம்மந்தம் படாது அப்படின்றது இந்த ஆளுக்கு தெரியுமா? தர்மேந்திர பிரதானுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் தீபம் ஏற்றுவோம், அது எங்களோட உரிமை அப்படின்ட்டு. அதுவும் அப்படியே ஒரு கோபத்தோடு எப்படி, ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் பேசாத இருக்கிறோம் இல்லைங்களா? Political motivated note, people are opposing, this is unfortunate. They are saying the judge has to resign his job. Why? Because of that. Because this is. Can you deny the existence of Ramanathapuram? Can you deny the existence of Meenakshi Lord Shiva from Tamil Nadu? Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukarur from the society? Those who are propagating this kind of theory, they are fooled, they are misunderstood. Let Lord Shiva forgive them. Thank you. யார் இந்த தர்மேந்திர பிரதான்?
தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன். தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய அந்த கல்வி நிதியை நான் தரமாட்டேன். ஏன்னா நீ வந்துட்டு அந்த தேச புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கலை. அதாவது இந்தி 3வது மொழியை பாடத்திட்டத்தில் சேர்க்க ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னோம்னா நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு தைரியமாக இங்கே வர்றாரு. இங்கே இதை எதிர்க்கிறதுக்கும் அவங்க ரகசியமாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பேனரில் போட்டு சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் வருவார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ கதை வேறு. எதிர்ப்பு காட்டி கருப்பு கொடி காட்டி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லை. நேராக வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு எந்த விதமான எதிர்ப்பு இல்லை உடனே வீரத்தை காட்டுறாங்க. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு கல்வி உரிமையை மறுத்த அதை ஏன் மறுக்கிற அப்படின்றதுக்கு சட்ட ரீதியான அடிப்படை இருக்கான்னு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது பதில் சொல்ல திராணியற்ற இந்த தர்மேந்திர பிரதான் இவர் சொல்றாரு இங்க வந்துட்டு இன்னொரு பிரச்சனை எழுப்புறதுக்காக இங்க வராரு, எழுப்புறாரு. இப்போ போற இது எங்களுடைய சங்கடம் ஒன்று இருக்கு இல்லையா, எங்களுடைய அந்த நிருபர்கள் இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டுடைய பத்திரிகை நிருபர்கள், அவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது, நாங்கள்லாம் இருந்த போது போட்டு கொட்டாஞ்சி எடுப்போம். எதுக்கு நீ இதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு மேட்ரு வழக்கில் இருக்குது, எது அடிப்படையில் சொல்றீங்க? சரி, எப்படி நீங்க அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற கட்சிக்காரன் சொல்ற அதெல்லாம் வேணாம், அங்க இருக்கிறது தீபத்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஸ்டர் மினிஸ்டர் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியா கல்வி நிதியை தரமாட்டேன்ட்டு எந்த தைரியத்தில் நீ தமிழ்நாட்டுக்கு வந்த கேட்கலாம்ல? கேட்கல. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நிருபர் வேலை அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பொழப்பாய் போச்சு. நிருபர் வேலை, ஊடகவியலாளர் வேலை, பத்திரிகையாளர் வேலை எல்லாமே வெறும் பிழைப்பு தான். எத்தனை ஆயிரம் தர அள்ளி தனியா வாங்கிக்க வேண்டியது, அவ்வளோதான். கிளர்க்கு மாதிரி வேலை செய்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லை. ஈஸியாக பரப்பிட்டு போகிறான். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன அடிப்படையில் நீ சொன்ன சொல்லு. நீ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரு, கல்வி அமைச்சர், சொல்லு. பார்லிமெண்ட்ல பதில் சொல்ல இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டுருந்தா ஓடி போயிருப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவன் சொல்றதுன்னா அப்படியே எழுதி எடுத்தாந்து இங்க போடுறீங்க. அதுவும் அந்த பிட்டை மட்டும் எடுத்து போடுறாங்க. கொஞ்சமாவது சொரண வேணாவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ மதங்க தான் அப்புறம், அது உரிமை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல யூ மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் அது தீபத்தூண் தானா? தீபத்தை ஏற்றி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட தூண் தானா? எப்பொழுதாவது அங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறதா? இல்ல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த கதையெல்லாம் வேணாம். தீபத்தை ஏற்ற வேண்டிய வேலை அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தினுடைய உரிமை அப்படின்னு பல தீர்ப்புகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எந்த அடிப்படையில் நீங்க அதை சொல்றீங்க? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இங்க பத்திரிகை சுதந்திரம்ன்றது? விவரம் தெரியாதவனா ஒருத்தன் பத்திரிகை உலகத்தை இருக்கவே முடியாதுங்க. மினிஸ்டரா இருக்கலாம், பிரதமரா கூட இருக்கலாம். ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு ஓடிடலாம். பிரதமரா இருக்கலாம், அது ஒன்றும் ஆகுது. ஆனா ஒரு நிருபரா இருக்கிறவன் அரசமையை பத்தி சொல்றாங்க, அது என்ன அப்படியே உடனே பெரட்டணும், பார்க்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எழுத முடியும், அப்பதான் பேச முடியும், அப்பதான் செய்தியை கொடுக்க முடியும். இல்லாட்டி 10 பேரை ஏமாத்துற மாதிரி பத்திரிகையாரனை ஏமாத்துறான் அப்படின்னா நீ பத்திரிகையாரனே கிடையாதுன்னு அர்த்தம். எவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 விஷயத்த பேச முடியும்னா நான் ஒரு 2 விஷயத்த பேசுறேன், அவ்வளவுதான். இப்ப கூட அப்ப இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு என்ன ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை, அமைதி, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எப்படி காப்பாத்துறது? எவ்வளவு விவரத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆதாரத்தை பற்றிய கேள்வி நீதிமன்றத்துக்கே வந்துச்சு. அவ்வளவு கேள்வியை கேட்டோம், அவ்வளவு ஆதாரங்களை தூக்கி வச்சோம் எல்லாம். ஆனா இப்ப வந்துட்டு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து இதை பேசிட்டு போறாரு, இதை அனுமதிக்குது. அப்படியே பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய ஊடகங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு சும்மா அந்த அவங்களுடைய அந்த கிளைகள் அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஒரு எஜெண்டாவை கொடுத்துறான் அன்னைக்கு விவாதி. அண்ணா திமுக இடையே அண்ணா திமுக கூட்டணிக்கு ஒரு வார விஜய், அவர் அங்கே கேஸில் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் குழம்பிட்டு இருக்காரு. இங்கே என்னடா விஜயின் ரயில் புறப்படுமா ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தொலைக்காட்சியிலேயே அது எங்கே அந்த ரயிலில் யாருமே வந்துட்டு ஏறல, டிக்கெட்டே வாங்கலை. அது முதல்ல பயண வண்டியாது, அது கூட்ஸா அப்படின்னு தெரியல. அது அந்த மாதிரி இருக்குது. அதை வேணா சரக்கு ரயில்னு வேணா கூட சொல்லலாம். விஜய் இது யாரும் தான் வந்துட்டு ஏறல, இப்படியாப்பட்ட வண்டி. அதை பற்றி விவாதிக்கிறாங்க.
விதவிதமா விவாதிக்கிறாங்க. விஜய் எதுவுமே பேசுறது கிடையாது, ஆனா அவரை பத்தி ஒரு வாதம். அதிமுக கூட்டணி இவர் வருவார், அவங்கள எதுவுமே பேசல, ஆனா அதை பத்தி ஒரு வாதம். இந்த மாதிரி ஒரு சப்போசிஷனை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாலும் அப்படி, அப்படி இருந்தாலும் இப்படி, இப்படி இருந்தாலும் இவர்கள் வரமாட்டார், இப்படி அதுக்கு நடுவில் வந்து கார சாரமான விவாதம் அப்படின்னு கடைசியில் அடிப்படையே கோட்டை விட்டுறோம். அதை பத்தி விவாதிக்கிறது இல்லை. அப்ப இது என்னது? இது பாலிடிக்ஸ், பாலிட்டிஷியன் அவனுக்கெல்லாம் எஜெண்டா இருக்கலாம். பத்திரிகை துறைக்கு ஏஜெண்டா இருந்ததுன்னா என்ன ஆகும் நாடு? என்ன ஆகும் நாடு? ஜனநாயகம் செத்து போகும். ஜனநாயகம் செத்துச்சுன்னா மக்களுடைய உரிமைகள் காண போகும். மக்களுடைய உரிமைகள் காண போச்சுன்னா அந்த நாடு அழிவை நோக்கி செல்கிறதுன்னு அர்த்தம். அதான் அதனால தான் தர்மேந்திர பிரதான் நீங்கள் வந்துட்டு இதே இருந்தாலும் ஒரிசாவை சேர்ந்தவர், ஒரிசாக்காரன், ஒரிசாவை எப்படி ஒரு தமிழை ஆளலாம். அங்கே பாண்டியன் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் அங்கே செக்ரட்டரியாக இருந்தார். அவர் அங்கே இருந்த முதலமைச்சருக்கு நவீன் பட்நாயக்கு செகண்ட் நம்பர் 2 வந்து அவர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மணந்தது ஒரு ஒரியா பெண்ணை தான். அவர் எப்படி அந்த மாநிலத்து முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்குறாரு. எப்படி ஒரு தமிழை வந்துட்டு இங்கே முதல்வர் ஆகலாம், எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? ஊன்னு பேசுறாரு. இங்கே என்ன பண்ணணும்? அமித்ஷா வந்த உடனே கருப்பு கொடி காட்டுமா இல்லையா? பூங்கொத்து கொடுக்குறான் பாஜக ஒருத்தனுக்கு போய். ஏன் அங்கே வந்துட்டு தமிழன், நீ குஜராத்தி, நீ அங்கே வர அப்படி கேட்கலையா யாரும்? இந்த ஒரிசாக்காரன் என்ன பதில் சொல்ற? இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்களே. அப்புறம் மோடி வந்துட்டு இன்னும் அதிகமா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டன் கோயிலினுடைய ரத்ன பண்டாரி அதனுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கும் போக்கே எடுத்து போய் கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? என்ன விதமான பாலிடிக்ஸ் இது? சரி, மோடி ஓடிடுறாரு, அமித்ஷா ஓடிடுறாரு. இந்த மாதிரி பிரஸ்ல வந்துட்டு பேசுறாங்களே, இவங்ககிட்ட கேட்க வேணாம். அந்த கேள்வி கேட்கறது இல்லை. பிளண்டர், அதுவும் மோசடியான பிளண்டர் இது. எனவே மக்களே புரிஞ்சுக்கங்க பத்திரிகை உலகம் எப்படி இருக்குன்றது. அதனால தான் துணிவா இவிஎம் பயன்படுத்துறாங்க. இவிஎம் பத்தி வெளிக்கொணர்ந்ததெல்லாம் கூட பத்திரிகையாளர்கள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் வெளிக்கொணர்ந்தோம். ஆனா கீழே அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு காரணமே இவங்க தான். மக்களிடையே இவிஎம் மோசடி போகாததுக்கு பிரதான காரணம் ஊடகங்கள் தான். ஒருத்தங்க கூட அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு கேமராமேனுக்கு தெரியுது இதில் என்னென்ன நடக்குது அப்படின்றது. கூட்டு போறாங்கல்ல, கேமராவை எடுத்துட்டு போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் எடுக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு நிறைய விஷயங்கள் அவன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா நிருபர்களுக்கு எதுவுமே தெரியாது. படிக்கிறது கிடையாது, ஆராயறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் சம்பளம், வேலை, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்படி இருந்தா ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, ஒரு மக்களுடைய உரிமை, ஜனநாயக உரிமை எவ்வாறு காப்பாற்றப்படும் நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து அப்படியே அந்த ரீஜன்ல மிரட்டல் விட்டுறாங்க. மறுபடியும் ஈரானிடம் அணு ஆயுதம் வந்தால் அப்படி அழித்து ஒழித்து நிறைவிடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு இடத்துலயே ஒரு ரீஜனல் பவரை உருவாக்குறாங்க. அதை தான் பத்தி பேசணுன்றது, அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா தர்மேந்திர பிரதான் இவர் வந்து நிக்கிறாரு முன்னாடி. இதை பேசலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பேச முடியாது. இன்னைக்கு தான் இதை பேச பொருள். அதனால பேசுகிற மக்களே, உங்களை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்றதை விட எவ்வளோ உறுதிமொழியெல்லாம் எடுப்பீங்க, எல்லாம் உண்டு. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ட்ரூத் இஸ் டிவைன், வி மஸ்ட் சர்வ் த ட்ரூத். அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுக்கோங்க. 26 எதிரி எதை கேட்டிங்கனாலும் உண்மை என்ன பொய் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் எது உண்மை எது பொய், நம்மில் எது உண்மை எது பொய், இப்படின்ற ஒரு ஆய்வோடு இந்த வாழ்வை தொடருங்கள். பலனுள்ளதாக இருக்கும். வளர்வீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.